சாம்சங் அவங்களோட Z சீரியஸில் Z Fold, Z Flip அப்படின்னு சொல்லிட்டு 3 டிவைஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி Z Flip 8 பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம லைக் பட்டனில் கார்ட்ஸ் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் புதுசாக லான்ச் ஆகிருக்கிற Z Fold 8 எப்படி இருக்குது அண்ட் புதுசாக இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிசைன். ரெகுலராக ஃபோல்டு சீரியஸில் கொடுக்குற மாதிரி டிசைன் இங்கே கொடுக்காம 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் காம்பேக்டாகவும் இருக்குது. ஒரு ஃப்ளிப் ஃபோனுக்கு பதிலாக ஃப்ளிப் ஃபோனே சைட் பை சைடாக திருப்பினீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான டிசைன் இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7.6 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் 3000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது HDR மோடில் மட்டும்தான் போகும். அண்ட் அவுட்டர் டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 5.5 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10:16 அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் செராமிக் 3 வந்து கவர் டிஸ்பிளேலையும் அண்ட் ரியர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் Victus 2 ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாம்சங் இன்னொரு விஷயம் இங்கே க்ளீன் பண்ணுறாங்க என்னது அப்படின்னா இந்த ஃப்ரேம் அப்படிங்கிறது அலுமினியம் ஃப்ரேமில் கொடுத்துருக்குறாங்க. இதனால் டியூரபிலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் ஸ்னாப்ட்ராகனோட 8 எலிட் Gen 5 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் இன்றைக்கி டேட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் இதால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 16 GB வரைக்கும் RAM ஆப்ஷனும் அண்ட் 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டியூவல் கேமரா செட்டப், ரெண்டுமே 50 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் சரி கவர் டிஸ்பிளேலையும் சரி உங்களுக்கு 10 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாக எதுவும் கொடுக்கல. 4800 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அண்ட் 20 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் பேட்டரியாச்சும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். பிகாஸ் நம்ம நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இந்த பேட்டரி தான், ரொம்பவே கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அட்ரஸ் பண்ணியிருந்தால் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் அடிஷ்னலாக அந்த ஃபோனுக்கு Wi-Fi 7 இருக்குது, 5G சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு IP48க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே சாம்சங்கோட ஓன் UI-யான One UI வெர்ஷன் 9 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட் அதாவது 12GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 1,79,999க்கும் 12/512GB வேரியண்ட் உங்களுக்கு 1,99,999க்கும் 16GB RAM 1TB வேரியண்ட் உங்களுக்கு 2,39,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் ஆஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees வரைக்கும் அப்கிரேட் போனஸ் இருக்குது, 9,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் 30 monthsக்கான நோ காஸ்ட் EMI ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன், டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகலாம். பிகாஸ் ரெகுலரான இருக்க ஃபோல்டபுள்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு ரெகுலர் ஃபோல்டபுள் தான் வேணும் அப்படின்னா சாம்சங்லேயே பழைய ஜென்ரேஷன்ஸ் எவ்வளவோ இருக்குது, கூகுள் பிக்சலில் இருக்குது அண்ட் மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸ் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் தாராளமாக அதை கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணி ஃபோன் கிடையாது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுட்டு இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.